நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பாமக இடையே சட்டமன்ற தேர்தல் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகி விட்டது என்ற அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். சற்று நேரத்திற்கு முன்னதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசினார். தொடர்ந்து இன்றைய தினமே கூட்டணி முடிவுகள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்படக்கூடிய சூழலில் அதிமுக பாமக இடையே சட்டமன்ற தேர்தல் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகி விட்டது என்ற அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ஒப்பந்தம் கையெழுத்தாகி விட்டது என்ற அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. நீங்கள் தொடரலாம். ஹாசினி, வணக்கம். தற்போது அதிமுக பாமக இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையொப்பமாகிவிட்டது. இந்த அதிகாரப்பூர்வ சீட்டுகள் எத்தனை என்பதை இன்னொரு 5 நிமிடத்தில் அவர்களே அறிவிக்க இருக்கின்றார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியிலே பாமக இடம்பெறுகிறது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகிறது. தற்போது இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்திலே 2 தலைவர்களும் கையொப்பமாகி போட்டுவிட்டார்கள். நாம் தற்போது இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்திலே தான் இருக்கின்றோம். சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்திற்குள்ளே தான் தற்போது நாம் இருக்கின்றோம். தற்போது 2 கட்சியினுடைய தலைவர்களும் ஒப்பந்தம் அந்த கையொப்பம் போட்டுவிட்டார்கள். ஒரு பக்கம் அன்புமணி கையொப்பம் போட்டிருக்கிறார், மற்றொரு புறம் இபிஎஸ் அவர்கள் கையொப்பம் போட்டிருக்கிறார். அந்த கடிதத்தில் அதாவது 2 நகல்கள் இருக்கின்றது. 2 நகல்களிலும் 2 தலைவர்களும் கையொப்பம் போட்டுவிட்டார்கள். எனவே அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பத்திரிகையாளர் முன்னிலையில இன்னொரு 5 நிமிடத்தில் காண்பிக்கப்பட இருக்கின்றது. அதே போல எத்தனை தொகுதிகள் தங்களுக்கு கிடைக்கின்றது என்ற விவரத்தையும் அவர்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே வெளிப்படுத்த இருக்கின்றார்கள். அதிமுக கூட்டணியை இன்னும் பலப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக இந்த கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தெரிவிக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த கூட்டணியில மேலும் சில கட்சிகளை சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக இதில் தேமுதிகவை கொண்டு வருவது, அதே போல ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மற்ற கட்சிகளை உள்ளே கொண்டு வருவது உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அதாவது திமுக கூட்டணியை எதிர்க்கக்கூடிய திமுக கூட்டணியை எதிர்க்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்த கூட்டணிக்குள் வர வேண்டும். அதிமுக தலைமையிலான கூட்டணி பலமாக இருந்தால்தான் அது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பெற முடியும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய பணியிலே இபிஎஸ் ஈடுபட்டிருக்கிறார். அதனுடைய ஒரு முதல் பகுதியாகத்தான் பாமக தலைவர் அன்புமணி தற்போது பசுமை வழிச்சாலை இல்லத்திற்கு வந்திருக்கின்றார். இன்று அவர்களுடைய கூட்டணி ஒப்பந்தம் கையொப்பமாகி இருக்கிறது. தற்போது 2 தலைவர்களும் கையொப்பம் போட்டுவிட்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர்கள் முன்பு அவர்கள் அந்த கடிதத்தினுடைய நகலை காண்பிக்க இருக்கின்றார்கள். பாமகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு உறுதியாகி இருக்கின்றது. ஏற்கனவே 2019 ராஜ்யசபா சீட்டு ஒன்று இருந்த நிலையில தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஒரு ராஜ்யசபா சீட்டு உறுதியாகி இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் முழுமையான விவரங்கள் தெரிய வரும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.